ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான சூப்பரான டேஸ்டான ஒரு எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த சைஸில் நல்லா சூப்பராக நல்லா பழுத்த பழமாக ஒரு 10 பழம் கட் பண்ணி அதை உப்பும் வெறுமிளகாய் பொடியும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கட்டி பெருங்காயம் ஒரு குட்டியாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா வறுப்பட்டு வரட்டும். நல்லா பொன்னிறமாக கருகிடாமல் மிதமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு. இது எடுத்துக்கலாம். எனக்கு கட்டி பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டால் பரவாயில்லையோன்னு தோணுச்சு. அதனால் அது மட்டும் தனியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பாத்திரத்தோட ஹீட்லேயே சீக்கிரம் வறுப்பட்டுரும். கருகிடாமல் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. இப்போது அந்த வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 200 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெயிலையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எனக்கு இன்னும் பெட்டராக தோணுது. அதனால் நான் நல்லெண்ணெயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா வெந்தயம், அதெல்லாம் அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே இது பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா பொடின்றதுனால டக்குன்னு கறியிடும். அது போட்டுட்டு நல்லா சிம்மில் அடுப்பு வச்சுட்டு அந்த பொடியை போடுங்க. அது இது நல்லா போட்ட உடனேயே நம்ம ஊற வச்சுருக்க இல்லைங்களா ஊறுகாய், அந்த லெமனு அதையும் அதுக்குள்ளே கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு நல்லா ஹீட்டுக்கு தூக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஊறுகாய் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி ஜாடியில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.